வணக்கம். என் பேர் சந்தியா. நான் திருநங்கைப்பேன். நான் இப்போ ஒரு வயசானவங்களுக்கு டாக்குமெண்ட் கிளீன் எடுத்துகிட்ருக்கேன். அவங்கள சமுதாயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அவங்க ஒதுக்கிடுறாங்க. மற்ற பசங்களே ஒதுக்கிடுறாங்க. இதுக்கு எதனா ஒரு முடிவு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நிறைய வயசானவங்களை பற்றி நான் நிறைய நேர்லேயே போயிட்டு அவங்க சந்தித்து அவங்கக்கிட்ட எல்லாம் அவங்களோட கஷ்டத்தெல்லாம் நான் எடுத்துருக்கிறேன். நான் சந்தித்த எல்லா வயசானவங்களும் ஒரு கஷ்டத்தில் இருந்துருக்குறாங்க. அதாவது சாப்பாட்டுக்கே வழி இல்லை, படுக்கிறதுக்கு இடம் இல்லை, அவங்க குளிக்கிறதுக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லை. அவங்கள கிராஸ் பண்ணி பொதுமக்கள் போகிறாங்க வராங்க, அவங்கள என்ன ஏதுன்ற ஒரு கவனிப்பு கூட கிடையாது. இதில் இவங்க கவனிக்கிற ஒரே ஆள் இந்த மாதிரி என்ன மாதிரி அவங்களுக்கு எதனா உதவி பண்ணணும் அப்படின்றவங்க மட்டும்தான் அவங்க கிட்ட போய் அந்த கஷ்டத்தை கேட்க முடியும். அப்படி கேட்ட விதத்தில் ஒவ்வொருத்தவங்க கோயில் வாசல்லே உட்காந்துக்கிட்டு அது கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அவங்க கொஞ்சம் அப்படியே அந்த இடத்துல அப்படியே ஓரமாக நிழல் கிடைக்கப்போ வரும்னு சொல்லிட்டு அந்த நிழல் அப்படியே ஒதுங்குறது. அதுக்கு பிறகு சில பேர் நடக்கவும் முடியாது, அப்படியே உட்காந்து தாழ்த்திட்டு போகிறது. இந்த மாதிரி வயசானவங்களாம் நிறைய சந்திச்சுப்பேன். உங்கள் பேர் என்னம்மா? லட்சுமியா? எந்த ஊர் நீங்க? இதே ஊரா? பசங்களா இருக்காங்களா உங்களுக்கு? உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? அப்படியா? சரி 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 சரி. அவங்க அன்னைக்குமே பேட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னதான் வயசானவங்க நமக்கு தொல்லை கொடுத்தாலும் நம்ம சின்ன பிள்ளைய நோக்கி போகணும். அப்போது நம்ம என்னென்ன சேட்டைகள்லாம் பண்ணியிருப்போம்னு அதை நினச்சி பார்த்தாலுமே அவங்களுக்கு நம்ம 1000 பணிவிடைகள் செய்ய மனசு. வயசானவங்களை கடைசி மட்டும் பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. தயவுசெய்து அவங்கள கைவிடக்கூடாது. அதெல்லாம் போயிடலாம். இந்த தலையெல்லாம் தாத்தா மாதிரி நினைச்சு ஒரு கஞ்சி ஊற்றுமா அம்மா அம்மா பேச மாதிரிங்களா தாத்தா மாதிரி அம்மா வண்டி எங்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. நான் ஏறி உட்காந்து எங்கம்மா போகுது எனக்கு தெரியாதுக்கா.